கந்த சஷ்டியை முன்னிட்டு நீங்கள் மனதார இன்றைக்கி நீங்கள் மனசில் நினைக்க வேண்டிய முக்கியமான ரெசல்யூஷன், உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னையிலிருந்து அந்த வாழ்க்கையை தொடங்குங்க. நான் சொல்கிறேன், இது சத்தியமாக நடக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணமானது தொடர்ச்சியாக அந்த பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் உங்கள் ப்ரேயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு வேலை செய்யும் போது நம்ம நினைக்கிற எல்லா காரியமும் வெற்றி அடையும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, கோவப்படும் போது வேலை செய்யும், படபடப்பாக இருக்கும்போது வேலை செய்யும், பதட்டப்படும் போது வேலை செய்யும், ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் பொழுது வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுதான் கோவிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் நம்மளை மீறின ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது இல்லையா? ஸோ அந்த உணர்வில் நாம் கடவுளோடு ஒன்று கேட்கும்போது நிச்சயம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கேட்கும் பொழுது சத்தியமாக எல்லாமும் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு அன்பு வேண்டுகோள், கடவுள்கிட்ட கேட்குறத பியாண்ட் த லாஜிக் கேளுங்க. இது எனக்கு இவ்வளோ தான் லிமிட் இருக்குதுன்னு எதையுமே செட் பண்ணிக்காதீங்க. நான் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு 10,000த்துக்குரிய தேவை மட்டும் வேணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் நினைங்க. இந்த உலகத்தில் அது எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்பது உங்கள் கைகளில் கிடைக்கும். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த கனவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரெசல்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்றதான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள்.